யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்களின் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக பாரத தேசத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இது ஒரு சபையும் அல்ல, எந்த ஒரு சபைக்கு சொந்தமான அமைப்பும் அல்ல. மாறாக அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் மிஷனரி தரிசனம் கொடுத்து நம்முடைய பாரத தேசத்தில் இன்னும் 6,87,000 கிராமங்களில் 4 லட்சம் கிராமங்களிலே சபைகள் இல்லை. சபைகள் இல்லாத இடங்களிலே சபைகளை ஸ்தாபிக்கிற பணிகளிலே இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே பரலோகம் செல்வதற்கான வழி, வேறு வழி இல்லை என்பதை தெளிவாக சொல்லி வருகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். பக்தி என்கிற போர்வையில் நம்முடைய தேசத்தில் நடக்கிற அட்டகாசங்கள் ஏராளம். கடந்த காலத்தில் ஒரு ஆய்வறிக்கையிலே நான் வாசித்தேன், ஏறத்தாழ 30,000 குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை சிலர் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக பலியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய நாட்டில் இப்படி மந்திரவாதிகள் சிலர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு மூட நம்பிக்கைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் எல்லா மார்க்கங்களிலேயும் இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம், மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மாத்திரமே ஒரு மாற்று வழியை கொண்டு வர முடியும். அதோடு கூட தரமான கல்வியை பெற முடியும். ஆவிக்குரிய கண்களை வேத வசனங்களை கொண்டு திறக்கிற நாம் அவருடைய உலக பிரகாரமான கண்களையும் கல்வி அறியின் மூலம் திறக்கும் போது மாத்திரம்தான் சிறந்த வாழ்வு அவர்கள் வாழ முடியும். ஆகவே நம்முடைய தேசத்தவர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக எழும்பி வாருங்கள். கடந்த நாளில் சத்தீஸ்கர் போயிருக்கும்போது ரியான் என்ற ஒரு இளைஞனை சந்தித்தேன். அந்த தம்பி குடை ரிப்பேர் செய்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கலாம். அவனுடைய முதலாளி அவனுக்கு தினமும் 10 ரூபாய் கூலி கொடுக்கிறார்கள். அவனிடத்துல, தம்பி நீ வேலைக்கு போறதுக்கு விருப்பப்படுறியா, படிக்கிற பிரியப்படுறானே சொன்னா, அங்கிள் நான் இந்த 10 ரூபாய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாதான் எங்கள் வீட்டில் அன்னைக்கு சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. அப்பா உடல்நலம் இல்லாமல் முடங்கி வீட்டில் கிடக்காங்க, அம்மாவாலும் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் ஒருவன் தான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி, நீ படிக்கிறதுக்கு வாரியான்னு சொல்லி கேட்டா, அங்கிள் எனக்கு உதவி செய்தீங்கன்னா நிச்சயம் நான் படிக்க வரேன், எனக்கு ரொம்ப ஆசை என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இப்படி தேவை நிறைந்த இளம் சிறுவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இன்னும் பெண் குழந்தைகள் எடுத்துக்கொள்வோம் என்றால் 10 வயது 12 வயதில் குழந்தைகளை திருமணம் செய்து இருக்கிறார்கள். அருமையானவர்களே, சத்தீஸ்கர் இன்னும் சண்டிகர் பார்டரில் முபாரக்பூர்ங்கிற ஒரு வில்லேஜில் சுமார் 300 குடும்பம் பிச்சை எடுக்கிற தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய குழந்தைகளை பிச்சை எடுக்கிறதுக்கும் பிட்வாக்கி அடைக்கிறதுக்கும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதற்கும் ஊக்கம் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சென்று நற்செய்தியை சொல்லும்போது அந்த குழந்தைகள் அன்போடு கூட வருகிறார்கள். ஒரு சாக்லேட்டுக்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம கூட உட்காந்துருப்பாங்க. சாக்லேட் வாங்கிட்டு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அருமையானவர்களே, இந்த குழந்தைகளுக்கு சரியான மாற்று வழி என்றால் இவர்களுக்கு ஒரு பகல் நேர பராமரிப்பு உடனே தேவை என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அதை ஆரம்பிக்க இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, SMPM நாங்கள் ஒரு பெரிய பொருளாதாரத்தை வைத்து ஊழியங்களை திட்டமிடுவது கிடையாது. எங்களுடைய தரிசனம் தேவனுக்கு முன்பாக வைக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவைகளை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், இந்த குழந்தையை நான் படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் முன் வருகிறார்களோ இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட நற்செய்தி அறிவிக்கிற மிஷினரிமார்களுக்கும் மாதந்தோறும் நாங்கள் ஒரு 3000 ரூபா கொடுத்து ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுறோம்னு சொல்லி பொறுப்பு எடுக்கும்போது தான் ஒரு மிஷினரியை உள்ளே எடுக்கிறோம். மற்றபடி தரிசனத்தை முன்னால் வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்களும் எழும்பி வாருங்கள். இதுவரையிலேயும் சுமார் 2450 கிராமங்களில் நான் சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். 14 இடங்களில் ஆலய கட்டுமான பணி முடிந்து பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 2 ஆலயங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 8 இடங்களில் வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. இன்னும் 37 இடங்களில் வேலை ஆரம்பிக்க வேண்டும். ஸ்பான்சர்ஸ் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல மாநிலங்களில் கிறிஸ்தவ தேவாலயம் இருந்தால் ஆராதனை நடத்திக்குங்க. கிறிஸ்தவ தேவாலயம் இல்லைன்னா உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு அர்த்தம், அப்படியே அங்கே நீங்கள் ஆராதனை நடத்துறீங்கன்னு சொல்லி தடுக்கிறார்கள். அருமையானவர்கள், லோக்கல் பஞ்சாயத்து பர்மிஷன் கொடுத்திருந்தாலும் ஆராதனை நடத்த முடியவில்லை. ஆகவே ஆலயம் கட்ட வேண்டியது ரொம்ப அவசிய தேவை. முன்வாருங்கள். ஒரு 6 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் ஒரு கிராமத்தில் உற்சாகமாக தேவனை ஆராதிப்பார்கள். நேரில் உங்கள் வசதிப்படி நீங்கள் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் அனுப்பியிருக்கிற மிஷினரிகள் மூலம் ஆண்டவர் மகா பெரிய அற்புதத்தை செய்கிறார்.
கிராமங்கள் தோறும் மாற்றங்களை உண்டாக்குகிறார். கடந்த நாளில் கர்நாடக மாநிலத்தில் டிஹாலிங்கிற கிராமத்தில் 10 ஆண்டாக சுனிதா என்கிற ஒரு மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அருமையானவர்களே, அந்த மகளிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நீ இயேசுவை நோக்கிப்பார், அவர் மாத்திரம்தான் உனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் சொல்லி அந்த வீட்டில் நீ குழந்தை இல்லைன்னா நீ ஒரு மொட்டை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அந்த கணவருக்கு வேற திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மகள் 3 மாதமாக கர்ப்பமாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி எங்கெல்லாம் தேவைகள் இருக்கிற அங்கே தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். இன்னொரு கிராமத்துக்கு போயிருந்த அங்கே சானியாபாய், இவர் ஒரு மந்திரவாத தொழில் செய்து கொண்டிருந்தவர். திடீரென்று சொல்லி பேரலைஸில் பாதிக்கப்பட்டு 2 கைகள் கால்கள் செயலிழந்தவராக கடந்தார். கடைசியாக அவருக்கு பல முறை சத்தியத்தை சொல்லியிருக்கிறார்கள், என்றாலும் ஏற்றுக்கொள்ளாதவர். இப்போ இந்த முடக்கு நோயில் அவரே என்ன சொல்கிறாரு, என்னை இயேசு கட்டாயம் தொட்டு என்னை குணமாக்குவார் என்று சொல்லி. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, இப்படி நம்பிக்கையோடு வாஞ்சையோடு கூட இருக்கிற மந்திரவாதிகளுக்கும் நாம் இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஆகவே ஜெபியுங்கள், எழும்பி வாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகாராஷ்டிராவில் ஆதிவாசி குழந்தைகளுக்கான விடுதி கட்டுமான பணிக்கு போர்வல் போட்டுவிட்டோம். இந்த வாரத்தில் வேலை ஆரம்பிக்க இருக்கிறோம். எங்கள் கையில் கையளவு மேகம் கூட கிடையாது, என்றாலும் விசுவாசத்தோட வேலை ஆரம்பிக்கிறோம். ஜெபிச்சுக்கிடுங்க. 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. அதில் பௌரா என்ற ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்க தீர்மானம் எடுத்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய அன்போடு கூட கேட்கிறோம். இந்த ஊழியங்களை நீங்கள் ஆதரிக்கிறதற்காக எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், சவுத் இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886, இப்படி அக்கௌண்ட் நம்பர் 0886073000169. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட நம்முடைய திருச்சபை காலண்டர் அட்டவணையின்படி இந்த நாகரிகமான இல்லையென்றால் இந்த சிறப்பான காலகட்டங்களில் ஒரு இளைஞன் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா என்பதை குறித்து சில வேத வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கேளிக்கைகள், இன்னும் குறிப்பாக சினிமா எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளவு கேவலமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கிறிஸ்தவ திருமணங்களில் அருமையானவர்களே நடக்கிற அந்த வரவேற்பு நிகழ்வுகளில் அருமையானவர்களே இன்றைக்கு மிகவும் வித்தியாசமாக ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. குறிப்பாக மணமகளை மேடையிலேயே கட்டிப்பிடிச்சு முத்தம் விடுறது, அதே நேரத்தில் கீழே இருக்கிறவங்களும் ஃபேமிலியாக நீங்கள் முத்தமிட்டுங்கன்னு சொல்கிறது. அப்புறம் அந்த பிள்ளையை அந்த மகன் தூக்கி எடுத்துக்கொண்டு அப்படியே சுற்றி நடனம் ஆடுவது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு இளைஞனுடைய மனம் எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அருமையானவர்களே, ஆதி காலங்களிலே திருமணம் என்பது திருமணம் முடித்து அருமையானவர்களே அடுத்த நாள் தான் அந்த மணப்பெண் முகத்தையே வெளியே காட்டுவாங்க. அது வரைக்கும் தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, யாரையும் எட்டிலாம் பார்க்க மாட்டாங்க, அப்படிதான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிருக்கு பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், ஒருவேளை நல்ல படிப்பு நல்ல நாகரிகம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவைகளை ஆபாசமான நிலையிலே போகும்போது எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்ம வாழ்வீர்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரை குறித்து கடவுளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற விதத்தில் நம்ம செயல்பட்டோம்னா ஒரு சிறந்த அச்சீவரா, ஒரு சாதனையாளர்களா ஒவ்வொரு வாலிபனும் திகழ முடியும். அருமையானவர்களே, இன்றைக்கு அப்படி ஒரு பெரிய தரிசனத்தோடு இந்த உலகிற்கு தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு மகனை குறித்து உங்கள் மத்தியில் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் பெயர் சிம்சோன். பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய அம்மா அப்பாவுக்கு அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று தேவனிடத்திலிருந்து ஒரு தரிசனம் அவனுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. என்றாலும் அந்த தரிசனத்தின்படி வாழாதபடி ஒரு இழந்து போன நிலைமைகளில் கடைசியாக புறையினத்தருடைய கையிலே அகப்பட்டு ஒரு கேலி பொருளாகி கடைசியில் அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம்.
அருமையானவர்களே, ஒருவேளை தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய நிலைமை இப்படி பரிதாபமான நிலைமையில போவதற்கு என்ன காரணங்கிறத சில குறிப்புகளை மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை இன்றைக்கு தவறான பாதையில இருப்போமே என்றால் உங்களை மாற்றி நீங்கள் வாருங்கள். இயேசு சொல்லும்போது ராம் முழுவதும் வலையை போட்டேன்னு சொல்றீங்களப்பா, கொஞ்சம் உங்க வலையை மாற்றி போட்டு பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி. தம்பி தங்கச்சி, நீ இப்போ ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டு இதுதான் சமாதானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது சமாதானம் கிடையவே கிடையாது. அது அற்பமான மகிழ்ச்சி. அதிலிருந்து வெளியே வாங்க. நிலையான ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். அருமையானவர்களே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரையிலையும் சிம்சோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நான் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த உன்னதமான அழைப்பை, தரிசனத்தை மிகவும் அலட்சியம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பல நேரங்களில் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, பரிசுத்தம் என்பது தேவனுக்கு பிடிக்கிற ஒன்று. பரிசுத்தம் தான் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை அலட்சியப்படுத்தினான்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 3 காரியங்களும் அருமையானவர்களே சிம்சோனுடைய வாழ்விலே காணப்பட்டது. நம்ம வாழ்க்கையில் இது காணப்படுகிறதா என்று சொல்லி பார்ப்போம். சிம்சோன் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனை குறித்து தேவன் சொல்லும்போது அவன் மிக விசேஷித்த சிறப்பை பெற்றவன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு கடவுளுடைய சாயலில் அவன் வளர்க்கப்பட வேண்டும் என்று. மூன்றாவது, நசரேயன். நசரேயன் என்றால் நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. இவருக்கு இப்படி தான் ஒரு வாழணும். இன்னும் கேட்டிங்கன்னா, நசரேயர்கள் செத்துப்போன வீட்டுக்கு கூட போகக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு. கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னை குறித்து இருந்த ஒரு பெரிய தரிசனம், அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் கிடந்தார்கள். இந்த சிம்சோன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவ்வளோ பேரை மீட்டு ஒரு மறுவாழ்வு கொடுப்பான் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அவனை குறித்து ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்தும் தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் அதுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஆனால் அதுக்கு பதிலாக சிம்சோனை போல கேவலமான நிலைகளை தெரிந்து கொண்டோமே என்றால் உடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு விடும். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் உன்னை குறித்து தேவனின் தரிசனம் என்ன, தேவனின் திட்டம் என்ன என்று சொல்லி என்றைக்காவது நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீர்களா? என்றைக்காவது ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் ஈடுபடுகிறது உங்களுக்கு பிரியமாக இருக்குமா என்று சொல்லி தேவ நடத்துதலை கேட்டிருக்கிறீங்களான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, இந்த தேசத்தில் நம்ம நாட்டில் அருமையானவர்களே நிறைய பொல்லாத ஆவிகள் ஜனங்களை அலக்களிக்கிறதை நம்ம தேசத்தின் எல்லா பகுதிகளிலையும் பார்க்கலாம். நிறைய நேரங்களில் பேப்பர்லேயே வருது பார்த்துக்குங்க. மந்திரவாதி சொன்னாருங்கிறதுக்காக பெத்த மகளையே பலியிட்ட நிகழ்வுகள், நிறையா நிகழ்வுகள் பேப்பரில் வந்துகிட்டு இருக்கிறது. இதை குறித்து நீ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு இளைஞனாக இருந்தால், இல்லை என்றால் உண்மையான ஒரு மனுஷனாக இருந்தால், மனிதாபிமான அடிப்படையில் இவைகளை எப்படி தடுத்து நிறுத்துவது, இதற்கு என்னுடைய காரியம் என்ன, என்னுடைய தேவனுடைய திட்டம் என்ன என்று சொல்லி ஜெபித்து இந்த காரியங்களுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தின் 16-23 சவுல் என்ற ஒரு மனுஷனை குறித்தும் தேவன் வைத்திருந்த திட்டங்கள், தரிசனங்களை அவரும் தெளிவாக அங்கே சவுலை குறித்து சொல்லுகிறார். ஆனால் சவுலோ எல்லாவற்றையும் அலட்சியம் செய்தான் என்று எழுதியிருக்கின்ற விளைவு என்ன? அலட்சியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அருமையானவர்களை ராஜாங்கத்தை இழந்து கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில கடைசியில தற்கொலையை செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்றைக்குமே ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், செய்ய வேண்டிய காரியத்தை என்னைக்கு நம்ம செய்யலையோ அப்போ செய்யத்தகாத தீமையை செய்து கொண்டு இருப்போம். ஆகவே அருமையானவர்களே, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 8-9 வசனங்களில் வாசிக்கிறோம் அல்லவா? இந்த உயர்ந்த சிந்தை இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பலவிதமான சோதனைகள் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. அருமையானவர்களே, சாத்தான் எந்த நிலையில உங்களை பிடிக்கலான்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி பேதுரு எழுதுகிறார். அப்படின்னா எச்சரிக்கையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. உன்னுடைய தரிசனம் என்ன, நீங்க பிறந்த நோக்கம் என்னங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நாள் ஒரு இளைஞன் காட்டில் போய் பலவிதமான முட்டைகளை எடுத்துட்டு வர்றான். அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்த அந்த முட்டைகளை அந்த கோழி குஞ்சோட சேர்த்து
அது அடக்காக்குது. அதெல்லாம் நல்லா பொரிச்சு வருது. அந்த முட்டையில் ஒரு முட்டை அது கழுகு முட்டையாக இருந்திருக்கு. ஆகவே அந்த கோழி அந்த குஞ்சுகள் வளரும்போது அந்த கழுகு குஞ்சு அந்த குஞ்சோட சேர்ந்து வளருது. வழக்கமாக குப்பைமேட்டில் போய் குப்பைகளை பிரிக்க அதில் கிடைக்கிற புழுக்களை அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் அந்த கோழி கொடுக்கும்போது எல்லாம் சாப்பிடும். அந்த கழுகுக்கு மாத்திரம் ஒரு ஈடுபாடோடு கூட கழுகு குஞ்சுக்கு சாப்பிட முடியாது. பல நேரங்களில் சாப்பிடாதபடி அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அந்த கோழி அந்த கழுகு குஞ்சை தலையில் ஒரு கொத்துமா பார்த்துக்குங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உயர்ந்த நிலையில கழுகை போல உயர உயர பறக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருந்தாலும், ஒருவேளை உன் வாழ்க்கை இதுதான் சொல்லி சாத்தான் உன்னை கொத்தி முடக்கி போடும்போது மறுபடியும் குப்பை மேட்டில் போய் புழுக்களையே தேடிக்கொண்டிருக்கிறோமாங்கிறத யோசித்து பாருங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு நோக்கம் உண்டு, இதை மறந்து போகாதீர்கள். இரண்டாவது, இந்த சிம்சோனுடைய காரியங்களை பார்த்தோம் என்றால், தான் தோன்றி தன் அப்படின்னா மனசுல என்ன நினைக்கிறாரோ எடுத்தன் கவிழ்த்தன் சொல்லி அவருடைய தீர்மானங்கள் இருக்கும். பார்த்துக்குங்க, நியாயாதிபதிகள் 13:5 அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு, அவர் நசரேனா இருப்பாருங்கிறதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. எங்க நிற்கணும், எங்க ஓட வேண்டும், நிற்க வேண்டிய இடத்துல தான் நிற்கணும், ஓட வேண்டிய இடத்துல ஓடிடணுங்கிறதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் மறந்து பல நேரங்களில் சுய கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறான். அருமையானவர்களே, நியாயவிதிகள் 14:1 எழுதியிருக்கு. அங்கே திம்னாத்துங்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே ஒரு பிள்ளையை பார்க்குறான். பார்த்த உடனே அங்கே அம்மாட்ட போய் இவா தான் எனக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறான். யோசித்து பாருங்க அருமையானவர்களே, கண்டதும் காதல்னு சொல்லுவாங்களே, அது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமானு யோசித்து பாருங்க. சமீபத்தில் பேப்பரில் வந்த ஒரு செய்தி, ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை ஆக்ரா போயிருக்கிறா. அவன் கை ரிச்சா இழுத்துக்கிட்டு போகிறவன். இந்த குடும்பத்தாருக்கு அந்த ரிச்சாவில் போனோன்னு ஆசை. உட்கார்ந்துருக்குறாங்க, ரிச்சாவில் போகிறாங்க. ரிச்சாவில் போய் ஒரு இடத்துல இறங்கணும். இறங்கிக்கிட்டு எல்லாரும் நடக்கும்போது இந்த பிள்ளை போக மாட்டேங்கிறா. 16 வயசு, நான் அவங்க கூட சேர்ந்து ரிச்சா இழுத்து வாழ போகிறேன் அப்படிங்கிறா. எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. கடைசியில் போலீஸ்லேயும் சொல்லி பார்த்துட்டாங்க, வேற வழியே இல்லை. அருமையானவர்களே, ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பா மனசு தாங்காம திரும்பி வந்து பார்க்குறாரு. ஒரு குடிசை வீட்டில் ரோட்டில் உட்காந்து அந்த பிள்ளை பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறா. என் அருமையானவர்களே, சற்று யோசித்து பாருங்க, இதற்கு தான் நாம் பிறந்தோமா, இதற்கு தான் வளர்க்கப்பட்டோமா? யோசித்து பாருங்க. அதனால குடிசையில் உட்காந்து பாத்திரம் கழுவுறது தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்க பிறந்த இடம் எங்க, வளர்ந்த இடம் எங்க, உங்க நோக்கம் என்ன? என் அருமையானவர்களே, இப்படி மனதில் கண்ட காரியங்களை உடனடியாக செயல்பட்டு கேவலமான பாதை. சரி, இது ஒரு சம்பவம் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, தொடர்ச்சியாக 14வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே இன்னொரு பெண்ணை பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு. என் அருமையானவர்களே, யோசித்து பாருங்க, போகிற இடம்லாம் பெண்கள் இருப்பாங்க, எல்லாமே இவருக்கு தான் சொந்தமா? அருமையானவர்கள், அழகானதெல்லாம் இவருக்கு மட்டும்தான் சொந்தமா? யோசித்து பாருங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் சமூக நீதி, அதுதான் உண்மை. அப்படி என்றால் பணம் இருக்கு, திறமை இருக்குன்னா எல்லா பெண்களையும் வீட்டுக்கு கூட்டு வந்துட முடியுமா? என் அன்புக்குரியவர்களே, இப்படி தவறான முறையில் போய் கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போய்விட்டான். என் அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறியே, நீங்க சற்று யோசித்து பாருங்க. வயதுக்கு வந்த பின்பு அந்த பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் சரியான ஒரு எதிர்காலத்தை அமைக்க வேண்டியது பெற்றவர்களுடைய கடமை. நிறைய நேரங்களில் பெற்றவர்கள் பொறுப்பா இல்லை அப்படின்னா உங்க போதகர்கள்ட்ட அந்த காரியத்தை சொல்லி போதகர்கள் அந்த ஏற்பாடுகளை செய்வார்கள். ஆனால் நிறைய நேரங்களில் நீங்களாகவே தீர்மானம் எடுக்கிறீங்களே, இந்திய கலாச்சாரத்தின்படி நீங்களாகவே எடுத்த தீர்மானம் 98% தோல்வி என்று சொல்லி இந்தியா டுடே சமீபத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அப்படின்னா எந்த ஒரு வாலிப தம்பியும் தங்கையும், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கிற ஒரு குடும்பமா இருக்கலாம், ஒரு பிள்ளையா இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க, அவங்க அதை பேசி தீர்மானம் எடுக்கட்டும். அவங்களுடைய தீர்மானத்தை எதிர்த்து நிற்காதிருங்கள். இல்லை என்றால் சிம்சோனை போல வாழ்க்கையில சீரழிவு வந்துவிடும். ஈசாக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணம். 40 வயது பார்த்துக்குங்க. 40 வயதுலையும் அவங்க அப்பாவா பார்த்து ஒரு பிள்ளை ரெபேக்காவை, அதுவும் தன்னுடைய வீட்டு வேலைக்காரனை அனுப்பி கூட்டி கொண்டு வர்ற வரையிலையும் இந்த ஈசாக்கு வேத வசனத்திலையும் தியானத்திலையும் அப்பாவின் தொழிலில் கண்ணும் கருத்துமாக ஈடுபட்டிருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இப்படி நிறைய உதாரணங்களை வேதாகம புருஷர்களை வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கும் போது மத்தேயு 5வது அதிகாரம் 28-29 சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை
இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளை தன் இருதயத்துல விபச்சாரம் செய்து ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை உன் கண்ணை அதை தான் பார்க்குதுன்னா கண்ணை பிடுங்கி போடுன்னு சொல்லி எவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை இயேசு பயன்படுத்துகிறார் என்று சொல்லி சற்று பாருங்கள். நீ 2 குருடனாக நீ பரலோகம் வரலாம்ப்பா, அதுக்கு பதிலா இப்படி அக்கிரமத்தை செய்து நீ நரகத்துக்கு போயிடாத அப்படின்னு சொல்லி இந்த பைபிள் எழுதியிருக்கு. என் அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நாகரிகமான வாழ்க்கை, எங்க பார்த்தாலும் என்ன வேணாலும் செய்யலாம். நிறைய வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி என்னை யார் கேட்கறதுக்குன்னு சொல்லி ரோட்ல நின்று தைரியமா கஞ்சாடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க. ஒருவேளை உங்களை கேட்கிற யாருமே இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக நீங்க ஒரு நாள் நின்றே ஆக வேண்டும். வெளிப்படுத்துதல் 1:7 எழுதியிருக்கு, சகல ஜனங்களும் இயேசுக்கு முன்பாக நின்றாக வேண்டும், அவன் தன் கணக்கை ஒப்புவித்தே ஆக வேண்டும். அன்பான மகளே மகனே, நீ நரகத்துக்கு போவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. நீ பரலோகத்துல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அருமையானவர்களே, கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், 5 ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி நிறைய பேர்ட்ட பழகுறீங்களே, கழுத்தை அறுக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நிறைய உதாரணங்களை வைத்திருக்கிறேன், சொல்வதற்கு நேரம் கிடையாது. ஆகவே அன்பானவர்களே, பரிசுத்தம் என்பதை உங்களுடைய நெத்தியில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சிம்சோனை போல மனம் போன போக்குல வாழ்ந்து தறிக்கட்டு போய் உங்களுடைய நிலை இழந்து ரோட்ல கிடந்து கடைசிய பரிதாபமான ஒரு நிலையில நின்று கொண்டிராதீர்கள். சமீபத்துல ஒரு பெரிய முதலாளிய ஒரு கக்கூஸ் பாத்ரூம்ல உட்கார்ந்து டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ணாச்சி, ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க? நான் உங்களை பார்த்த இடம் எது? ஏன் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, அதன் பின்புதான் கேள்விப்பட்டேன், அவருக்கு மனைவி இருக்கத்தக்க, வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்கத்தக்க வேறு சில பெண்களோடு கூட தொடர்பு ஏற்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாரும் பிடுங்கி எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு பாத்ரூம்ல டோக்கன் சேல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இதற்குத்தான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டீர்களா? இதற்குத்தான் நீங்க அழைக்கப்பட்டீர்களா? உங்களுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் என்ன? உங்களை தேவன் பிரித்தெடுத்த நோக்கம் என்ன? நீங்க பிறந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்தை உயர்ந்த நிலையில கொண்டு வர்றதுக்கு பதிலாக இன்னைக்கு தலைகுனிய வச்சுட்டீங்களே, இது சரிதானங்கிறத அருமையான தம்பி தங்கச்சி யோசித்து பாருங்க. கடைசியாக இந்த சிம்சோனுடைய காரியங்களிலே பார்க்க வேண்டும் என்றால், அவன் மகா பரிசுத்தனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனால் முன்குறிக்கப்பட்ட அவன் நாகரிக வாழ்க்கையில அதை அலட்சியம் பண்ணி போட்டான்னு எழுதியிருக்கு. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, பரிசுத்தம் என்பது நெத்தியில போடப்பட்டிருக்கணும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த பொல்லாத சிந்தனைகள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இருதயத்தில் வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, பறவைகள் உன் தலைக்கு மேல பறந்து போகிறத உன்னையால தடுக்க முடியாது, ஆனா அதே பறவை உன் தலை மேல கூடு வச்சு முட்டையிட்டு அடகாத்து அது குஞ்சு பிரிக்கிற வரைக்கும் யானி விட்டு வைக்கிற, தூக்கி எரிந்து போடு. பொல்லாத நினைவுகள் வரும்போது அருமையானவர்களே, தூக்கி எரிந்து போடவில்லை என்றால் ஒரு பலவீனமான ஒரு பரிதாபமான பாத்திரமாக மாறிவிடுவீர்கள். சிம்சோனை பொறுத்தவரையிலையும் பரிசுத்தத்தை இழந்ததுனால பக்கத்து வீட்டு பெண் மீது காவல், எதிர் வீட்டு விபச்சாரியின் மேல் ஆசை, பின் தெளிலாள் என்ற ஒரு பொல்லாத பெண்ணின் ஒரு சிநேகத்துக்குள்ள விழுந்து அவளுடைய இச்சை வார்த்தைகளை கேட்டு அவன் மடியில படுத்திருக்கும் போதே அவளுடைய உடல்ல இருந்த பலன் எல்லாம் போயிற்றுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குங்க. அருமையானவர்களே, வழக்கமா வீறு கொண்டு எழுந்திருந்தவனுக்கு அன்னைக்கு எழுந்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் தன்னுடைய நசரேய விரதத்தை இழந்து தன்னுடைய தலைமுடி கத்திரிக்கப்பட்டு விட்டால் நான் எல்லா பலத்தையும் இழந்து விடுவேன்னு சொல்லி ஓப்பனா அந்த விபச்சாரிட்ட அவ பேசின வார்த்தையை கேட்டு சொல்லி இன்றைக்கு ஒரு கேவலமான நிலையில இருக்கிறான். கடைசியாக அவனை சிறைச்சாலையில அடைத்து ஒரு பெரிய வீட்டுக்குள்ள வச்சு அவன் வேடிக்கை காட்டுறதுக்கு வச்சிருக்கான். 2 கண்ணு கிடையாது. ஒரு தேவனுடைய மனிதன் இன்றைக்கு மற்றவர்களுக்கு வேடிக்கை பொருளாக நின்று கொண்டிருக்கிறான். மற்றவர்களுக்கு போதிக்கிறதுக்காக, மற்றவர்களுக்கு நல்ல முன்னுதாரணத்தை காட்டுவதற்காக தெரிந்து கொண்ட பகன் இன்றைக்கு வேடிக்கை பொருளாக மாறி இருக்கிறான். ஆனா ஒன்றை பாருங்க, அந்த நேரத்துல தான் அவனுக்குள்ள ஒரு சிந்தை வருது, நான் தெரிந்து கொண்டப்பட்ட நோக்கம் என்ன, நான் பிறந்த நோக்கம் என்ன, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும் சொல்லி அந்த வீட்டில் இருந்த நிலைக்கால்கள் பிடிச்சு லேச ஆட்டினானா அப்படியே கீழே விழுந்து 3000 பேர் மரித்தாங்க. அவனும் அதோடு கூட தற்கொலை செய்து கொண்டான். என் அன்பானவர்களே, உங்களுடைய மனசாட்சியை தொடர்ந்து நீங்க கடினப்படுத்தாதீங்க, அதை கூர்மைப்படுத்திடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். அருமையானவர்களே, எர்மேல் அப்படின்ற ஒரு மிருகம்
இது ஆப்பிரிக்க காடுகளில் இந்த மிருகம் உண்டு பார்த்துக்குங்க. இதை பிடிக்கணும்னா சாதாரண பிடிக்க முடியும். ஏன்னா அவனுடைய விலை, அதனுடைய தோல் உலக அளவில் கிடைக்காத ஒரு பொருள். ஆகவே இதை பிடிக்கணும்னா என்ன செய்வாங்களாம், ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ளாக அழுக்கான சாக்கடைகளை போட்டு பயங்கர துர்நாற்றத்தை உருவாக்கி விடுவார்களாம். அந்த மிருகம் எங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சு 2 புறங்களிலேயும் வலைகளை போட்டு எங்கே அது ஓட விடாமல் பண்ணி கடைசியாக பல இடங்களில் இந்த துரத்தி நேராக ஓடி வரும்போது அந்த சாக்கடைக்கு முன்னால் வந்த உடனே அப்படியே திரும்பி நின்று தன் 2 கைகளும் தூக்கிடுமா, நீ என்னை சுட்டுக்கொள், ஆனால் அந்த சாக்கடைக்குள்ளே நான் போக மாட்டேன், நான் அந்த சாக்கடைக்குள்ளே போக மாட்டேன். ஒரு மிருகம் இன்னைக்கு மனித சமுதாயமாக நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கு. நிர்பந்தங்க, என்னை மாதிரி சூழ்நிலை இருந்தால் நீங்கள்லாம் நிற்கவே முடியாதுங்கன்னு சொல்கிறோம்ல. ஆனால் அந்த மிருகம் என்ன சொல்லுச்சு, நீ விரும்புகிறபடி என்னை செய்து கொள், ஆனால் இந்த சாக்கடைக்குள்ளே என்னால் போக முடியாது. உங்களுடைய தீர்மானம் என்ன? ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக. ஜெபிப்போமா? பிதாவே, இன்றைக்கு வார்த்தைகளை கேட்ட எங்கள் அன்பு வாலிப தம்பி தங்கச்சிமாரோடு கூட நீர் இடைபெட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாகரீகம் என்ற போர்வையில் ஆண்டவரே உடலை எல்லாம் வெளியே காட்டக்கூடிய அலங்கரிப்பும், ஆண்டவரே எந்த நிகழ்வுக்கு போனாலும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளிலே பயங்கரமான ஆபாசங்கள் பெருகியிருக்கிற காலங்களிலே ஆண்டவரே கண்டவர்களோடு தொடர்பு கொண்டு ஆண்டவர் எல்லாமே ஜாலி சந்தோஷம் எடுத்துக்கொண்டிருக்கிற காலங்களிலே ஒரு கிறிஸ்தவ இளைஞன் ஒரு சாட்சியாக, ஒரு முன்னுதாரணமாக, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா என்பதை குறித்து நீங்கள் மத்தியிலே நீர் இடைபெற்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இளைஞன் யோசேப்பை போல, இளைஞன் தாவீதை போல, ஆண்டவரே இளைஞன் தானியேலை போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளிலே பலர் எழும்புவதற்கு நீர் உதவி செய்யும். சிம்சோனை போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யாரும் ஆண்டவரே அலட்சியம் செய்தவர்களாய் வாழாதபடி, தான் தோண்டித்தனமாக செய்யாதபடி, எந்த நோக்கத்துக்காக நான் பிடிக்கப்பட்டேன் என்பதை மறந்து போகாதபடி உம்முடைய பிள்ளைகளோடு நீர் தொடர்ந்து பேசும். இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வார்த்தைகளை சிதறடிக்கிற பொல்லாத பிசாசுகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?